பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு வரவேண்டிய எல்லா சோதனைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. ஆனால் அந்த சோதனைகளை இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஒரு மனிதனுக்கு சோதனை வரும் பொழுது அதில் யாரால் பெர்ஃபெக்டாக நமக்கு உதவி செய்ய முடியும் என்று பார்க்கும் பொழுது, யார் அந்த சோதனைகளை ஜெயித்தார்களோ அவர்களால் தான் அந்த சோதனைக்கு பெர்ஃபெக்டாக உதவி செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து சோதனைகளை ஜெயித்திருக்கிறார். ஆதலால் நாம் சோதிக்கப்படும் பொழுது அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மனிதனால் நமக்கு உதவி செய்ய முடியுமா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக முடியாது. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 சகோதரர்களும் அந்த பொற்சிலையை வணங்காதது நிமித்தமாக அவர்களை அக்கினி சூளையிலே தூக்கி போடப்படுகிறார்கள். ஆனால் தூக்கி போடப்படும் பொழுது எந்த மனிதனும் உதவி செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் உதவி செய்கிறார். அவர்களை விடுவித்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல சில சூழ்நிலையிலே சில மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக செய்ய முடியாமல் போய்விடுகிறது. நாம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, தரியு ராஜாவினுடைய நாட்களிலே தானியேல் மீது ஒரு குற்றப்பழியை சுமத்துகிறார்கள். தரியு ராஜா அந்த தானியேலை காப்பாற்றும்படி சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவ்வளவு பிரயாசப்படுகிறார். ஆனால் அந்த பிரயாசத்தின் நிமித்தமாக தானியேலுக்கு உதவி செய்ய முடிகிறதா, காப்பாற்ற முடிகிறதா என்று கேட்டால் காப்பாற்ற முடியவில்லை, உதவி செய்ய முடியவில்லை. தானியேல் சிங்கக்கபியிலே போடப்படுகிறார். ஆனால் கர்த்தர் அங்கே உதவி செய்கிறார். தானியேலை விடுவித்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா மனிதராலும் உதவி செய்ய முடியாது. சில நபர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சூழ்நிலை முடியாமல் போகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்ய முடியும். நாம் சோதிக்கப்படும் பொழுது சில பிரச்சனைகளிலே நம்மை அவர் விடுவித்து நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர். எல்லா சோதனைகளிலிருந்து விடுவித்து கர்த்தரங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.